ஓம் சாய்ராம். என் பிரியமான பக்தர்களே, உங்கள் நலனில் எனக்குள்ள அக்கறை வேறு யாருக்கு இருக்க முடியும்? என் பக்தர்களுடைய எல்லா சங்கடங்களும் என்னை எப்போதும் பாதிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத நான் பார்க்கறதுனால தான் இப்போ உங்களுக்காக இந்த பதிவை நான் கொடுக்குறேன். ஏன்னா என் பக்தர்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் தான் தான் காரணம்னு. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு நினச்சிக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் நிறைய நேரங்களில் பல சிக்கல்களில் சிக்கிக்கிறீங்க. முதல்ல இதிலிருந்து வெளியில் வாங்க. எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் காரணம்னு நினச்சா அது நம்ம பாதிக்கும். இது எல்லாம் கடவுள் செயல்னு சொல்லி கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நல்லது நடந்தால் கடவுளுடைய செயல்னு சந்தோஷப்படுங்க. சங்கடம் வந்தால் இது கடவுளின் பார்வையில் தான் எனக்கு நடந்திருக்கு, இதை எனக்கு கொடுத்த கடவுளுக்கு இது கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற தெரியாதா? நிச்சயமாக இதற்கான நேரம் வரும்போது கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு கஷ்டம் வர நேரத்தில் நீங்கள் கண்ணீர் சிந்தினாலும் பரவாயில்ல, கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டும் ஒரு துளி கூட குறைஞ்சிராமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு அந்த கடவுள் இறங்கி வருவார். இங்கே தேவையானது முழுமையான நம்பிக்கை மட்டும்தான். என் கடவுள் என்னை எப்பவும் தவிக்க விடமாட்டார்னு சொல்லி நாம் கடவுள் வேலை வைக்கக்கூடிய நம்பிக்கை எப்பவும் நமக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும். நமக்கு தேவையான நேரத்தில் நாம் எடுத்துக்கிறதுக்கும் தேவையில்லாத நேரத்தில் நாம் ஒதுக்கி வைக்கிறதுக்கும் பக்திங்கிறது ஒரு பொருள் கிடையாது. பக்திங்கிறது எப்பவும் ஒரே நிலையில் இருக்கணும். எத்தனையோ விஷயங்களில் நமக்கு கடவுள் உதவி இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை உதவிகளையும் நீங்கள் மகிழ்ந்து அனுபவித்திருப்பீங்க. அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? யோசிச்சு பார்த்தா அப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் அத்தனை நல்ல விஷயங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் நீ கேட்டு கொடுக்காம இருக்கலாம், இல்லை உனக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்திருக்கலாம். அப்படி ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் கடவுளை உடனுக்குடனே திட்ட ஆரம்பிச்சிடுறீங்க. முதல்ல இந்த மனப்பாங்க நீங்கள் மாற்றிக்கணும். நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் கடவுள் கையில் தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது. அதுதான் நம்முடைய கர்மா. அந்த கர்மாவிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. கடவுளால் கூட அந்த விஷயத்தை உனக்கு சுலபமாக்கி தர முடியுமே தவிர்த்து அதை இல்லாமல் பண்ண முடியாது. எந்த ஒரு செயலை நாம் செஞ்சோமோ அதுக்கான வினை பயனை நாம் அனுபவித்து தான் தீக்கணும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் கோபமோ வருத்தமோ ஆத்திரமோ உடனுக்குடனே வெளிப்படுத்தாதீங்க. கடவுள் நம்மளோட தான் இருக்கார், அவரை நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கடவுள் அருளால் எல்லாம் சரியாகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய தரிசனத்துக்காக ஷீரடிக்கு ஒரு பக்தன் வந்தான். அவன் என்னை வந்து பார்க்கறதுக்கு முன்னாலேயே அவன் கிளம்பின இடத்துல எனக்காக சேர்க்க சொல்லி என்னுடைய பக்தர் ஒருவர் ஒரு தேங்காயை கொடுத்து அனுப்புவார். அவரும் அவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வருவார், நான் இதை கொண்டு போய் ஷிரடியில் பாபா கிட்ட சேர்க்குறேன்னு சொல்லி. ஆனால் வரக்கூடிய வழியில் அவருடைய நண்பர்கள் குழுவாக வந்திருப்பாங்க. அவங்க பசிக்காக அந்த தேங்காவை உடைச்சி அங்கே வர வழியிலேயே சாப்பிட்டுடுவாங்க. இதை அறியாத அந்த பக்தர் என்னை தரிசனம் பண்ணுறதுக்காக ஷீரடிக்கு வந்த உடனே என்னுடைய பக்தர் எனக்கு கொடுத்து அனுப்பிச்ச தேங்காவை என்கிட்ட சேர்க்கறதுக்காக பையில் தேடும்போது அந்த தேங்காய் இல்லாததையும் அந்த தேங்காய் உடைக்கப்பட்டதையும் வருத்தத்தோடு என்கிட்ட தெரியப்படுத்துவார். என்னை மன்னிச்சிருங்க பாபா, நான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு தேங்காவை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், இது என்னுடைய மிகப்பெரிய தவறு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுவார். அவர்கிட்ட நான் சொல்லுவேன், இல்லை நீ எத்தனை தேங்காய் வாங்கி கொடுத்தாலும் ஏன் பக்தன் எனக்கு அன்போடு கொடுத்த அந்த தேங்காய்க்கு இணையாக வர முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த விஷயத்தில் நீ வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இது
உன்னால் நடந்தது அப்படின்னு நீ நினச்சாதான் வருத்தப்படணும். நீ அந்த தேங்காவை உடைக்கிறதுக்கு காரணம் கடவுள். எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் அது நம்மால் நடக்குதுன்னு நினச்சோன்னா அந்த இடத்துல அகங்காரம் தான் முன்னால் நிற்கும். அதனால் நீ இதில் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இது கடவுள் அனுமதியோடு தான் நடந்தது. அதனால் இதை பற்றி இதுக்கு மேலே கவலைப்பட வேண்டாம். எல்லாருக்கும் அந்த தேங்காய் போய் சேர்ந்தது இல்லையா, அதன் மூலமாக அது என்ன வந்து சேர்ந்ததா அர்த்தம். இதுக்கு மேலே இதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லி நான் சொல்வேன். இதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, நல்லதோ கெட்டதோ கடவுள் அருளால் மட்டுமே நடக்குது. அதை நாம் கடந்து போகணுமே தவிர்த்து நாம் தலையில் தூக்கிட்டு சுமக்கக்கூடாது. இப்படி நீ தலையில் சுமக்கக்கூடிய பாரம் எல்லாத்தையும் என் காலில் வச்சுட்டு நிம்மதியாக இருக்க பழகு. உன் கூட தான் நான் இருக்கேன். எப்பவும் உனக்கு வழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் எப்பவும் குருவாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவினுடைய அற்புதமான அறிவுரைகளை கேட்டு மகிழ்வதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இது எனக்கு மிகவும் உற்சாகத்தை தரும். மேலும் இது போல பாபாவினுடைய அற்புதமான பதிவுகளை உங்களுக்கு தருவதற்கு எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் ஒரு நாளும் வீணாக்க மாட்டேன். உங்களுக்கு இது போன்ற பாபாவினுடைய அற்புதமான பதிவுகள் காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஸ்ரீ சாயியை பணிவோம். அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும். ஓம் சாய்ராம்.